பிரைஸ் த லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 666. இனி வரக்கூடிய நாட்களில் இதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இது மிகப்பெரிய தலைப்பாக இருப்பதனால இதை 5 6 உட்பிரிவுகளாக நான் பிரித்திருக்கிறேன். அதன்படி ஒவ்வொரு நாளும் தியானமும் நமக்கு பதிவேற்றம் செய்யப்படும். சரி, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது 666 முன்னுரையை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த முன்னுரையில் 4 உட்பிரிவுகள் இருக்கிறது. முதலாவதாக 666 என்றால் என்ன, இரண்டாவதாக 666 யாருடைய எண், மூன்றாவதாக 666 எதை வைத்து கணக்கிடப்படுகிறது, நான்காவதாக 666 எப்படி கணக்கிடப்படுகிறது. இந்த தியானத்தில் நீங்கள் இணைய நினைக்கிறவர்கள் நீங்கள் இந்த செய்தியை, இனி வருகின்ற செய்தியை தொடர்ந்து நீங்கள் கேட்டால்தான் இந்த 666 பற்றி நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். சரி, வாங்க நம்ம தியானத்துக்குள்ளே போகலாம். முதலாவது கேள்வி, 666 என்றால் என்ன அப்படின்னா, இது 3 இலக்கங்களை கொண்ட ஒரு கணக்கீட்டு எண். ரெண்டாவது பாயிண்ட்டு, 3 இலக்கத்திலும் ஒரே எண்களை கொண்டிருக்கும். ஏன் இதை கணக்கீட்டு எண் என்று கூறுகிறேன் என்று நீங்கள் கேட்டால், அதற்கான விடை வெளிப்படுத்தின விசேஷம் 13:18 புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன், அதனுடைய இலக்கம் 666 என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சரி, இரண்டாவது கேள்வி, 666 யாருடைய எண்? வெளிப்படுத்தின விசேஷம் 13:17 படி அது மிருகத்தின் பெயருக்கு கொடுக்கப்படுகிற இலக்கமாக இருக்கிறதுன்னு நம்முடைய வேதம் தெளிவாக சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 13:18 படி அது மிருகத்தின் இலக்கமாகவும் இருக்கிறது, அதே சமயத்தில் மனிதனுடைய இலக்கமாகவும் இருக்கிறதுன்னு நம்முடைய வேதம் நமக்கு இதை பற்றிய ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறது. மூன்றாவது காரியம், 666 என்கிற எண் எதை வைத்து கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 13:17 படி மிருகத்தின் நாமத்தை வைத்து கணக்கிடப்படுகிற ஒரு எண்ணாக இருக்கிறது. நாமம் என்றால் என்ன அர்த்தம்? பெயர். அப்போ மிருகத்தின் பெயரை வைத்து கணக்கிடக்கூடிய ஒரு எண்ணாக இருக்கிறது. இதைத்தான் 2 வசனங்கள் குறிப்பிடுகிறது. நான் வெளிப்படுத்தின விசேஷம் 13:17 வெளிப்படுத்தின விசேஷம் 13:18 இரண்டையும் நான் சேர்த்து வைத்து வாசிக்கும் பொழுது உங்களுக்கான விடையானது தெளிவாக தெரிகிறது. நான் உங்களுக்காக அந்த வசனத்தை வாசிக்கிறேன். நாமத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன் என்று இந்த வசனங்களின் மூலம் நமக்கு தெரிகிறது. சரி, நாலாவது காரியம், இந்த 666 எப்படி கணக்கிடப்படுகிறதுன்னு பார்த்து இந்த தியானத்தை நம்ம இன்னைக்கு நிறைவு செய்ய போகிறோம். எபிரேய முறைப்படி எண்களுக்கு இலக்கமிடும் முறையானது ஜிமேட்ரியா என்று அழைக்கப்படுகிறது. இதற்கான மீனிங்கை நான் வாசிக்கிறேன். ஒரு எழுத்துக்கோ அல்லது ஒரு வார்த்தைக்கோ அல்லது ஒரு வாக்கியத்துக்கோ எபிரேய முறைப்படி எண்களை ஒதுக்கி அதன் மூலம் ரகசியங்களை வெளிப்படுத்தும் முயற்சி தான் இந்த ஜிமேட்ரியா. இதில் சில ரகசியங்கள் முழுமையாக வெளிப்படுத்தப்படும், சில ரகசியங்கள் மறைமுகமாகவே வைக்கப்பட்டிருக்கும். இந்த 666 என்பது மறைமுகமாக வைக்கப்பட்ட ஒரு நிறைவேறப் போகும் ரகசியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இதன் மூலம் நம்மளால் என்ன பண்ண முடியுது, புரிந்து கொள்ள முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய பெயருக்கான ஜிமேட்ரியாவை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். என்னுடைய பெயருக்கான ஜிமேட்ரியா அதனுடைய வேல்யூ 14 என்று வந்திருக்கிறது. ஃப்ராங்க்லின் என்ற பெயருக்கு ஜிமேட்ரியா வேல்யூ கிடையாது. டேவிட் என்கிற பெயருக்கு மட்டும்தான் ஜிமேட்ரியா வேல்யூ. நீங்கள் இதை பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இதை பற்றின ஒரு தெளிவான ஐடியா வரும். ஆனால் எனக்கு 14 என்று வந்திருக்கிறது. வரப்போகிற இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற மிருகத்திற்கும் தானியேல் 12வது அதிகாரத்தின்படி பாலாக்குகிறவனுக்கும் அவனுடைய கூட்டுத்தொகை எப்படி வரும் என்று சொன்னால் 666 என்று தான் வரும்னு நம்முடைய வேதம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. மேலும் பல ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள்.
கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த தியானத்தில் நம்ம சந்திக்கும் வரை ஸ்டே வித் பிரேயர். காட் bless யூ.